இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நாள்தோறும் அதிகரிக்கும் தொற்று பாதிப்பு குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் கோவிட்-19 பாதிப்பால் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 6000-ஐ கடந்துள்ளது. இந்தியாவில் தற்போது 6133 பேர் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் அதிகபட்சமாக கேரள மாநிலத்தில் 1950 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளது. அடுத்ததாக குஜராத், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் பாதிப்புகள் அதிகமாக உள்ளன. அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவர்களில் 4 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போது 194 பேர் கொரோனா தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட 75 வயது நபர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் காரணமாக லாக்டவுன் ஊரடங்கு வருமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். அதில் தற்போது பரவும் கொரோனா தொற்று வீரியமற்றது, எனவே மீண்டும் லாக்டவுன் ஊரடங்கு வரும் நிலை ஏற்படாது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. முதியவர்கள், கர்ப்பிணிகள், இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது நல்லது என்று தெரிவித்துள்ளார்.